உடனே தமயந்தி, இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ராணிக்கிட்டேயும் சொல்லலாம், அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ராணிக்கு ஃபோன் பண்றா. ராணி, எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்கடி போறேன்? நீ அந்த பேய அழிக்கலன்னு சொன்னதுலேருந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியே தாண்டினதில்லடி. வீட்டுக்குள்ளேயே தாண்டி அடைஞ்சு கிடக்குறேன். எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறேன்னு எவ்வளவோ கேட்டாங்க. நான் எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே தாண்டி இருக்கேன். ஏண்டி இப்படி புலம்பி தள்ளுற? பின் என்னடி பண்ண முடியும்? இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன் தான் அந்த கடவுள் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாரோ தெரியலடி. சரி, நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? நான் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம்னா அந்த பேய் அழிஞ்சு போச்சுங்கிற விஷயம்தான். என்னடி, அழிச்சிட்டீங்களா? அதெல்லாம் இல்லடி. அப்புறம் வேற என்ன சந்தோஷமான விஷயம்? நான் அம்மா ஆக போறேன்டி. என்னடி, என்ன சொன்ன? நான் அம்மா ஆக போறேன்னு சொன்னேன்டி. இது எப்ப நடந்துச்சு? இன்னைக்கு தாண்டி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம். அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதான் அத்தைக்கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டோம். சரி, உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன்டி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த கடவுள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு பத்தியா? சரி சரி, நம்ம ஃபோனில் எதுவும் பேச வேணாம், இரு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ராணி தமயந்தி வீட்டுக்கு வரா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீயும் அம்மாக போற, என்னையும் அத்தைன்னு கூப்பிடுற ஒரு குழந்தை வரப்போகுது. ஏண்டி 9 மாசம் வெயிட் பண்ணணுமா? இப்பயே பெத்து கொடுத்துறேன், நானும் அதை தூக்கி வளர்த்துறேன். கம்முன்னு இருடி, எனக்கே ஒரு வெக்கமா இருக்குடி. இதுக்கெல்லாம் என்னடி வெக்கப்படுறது இருக்கு? நீ சீக்கிரம் குழந்தை பெத்து கொடுத்துரு, நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு தமயந்தியும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்துல அந்த பேய் இருக்கிறதையே எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா அந்த பேய் ரொம்ப கோபத்தோடையே தான் இருக்குது. இந்த வீட்டோட சந்தோஷம் எவ்வளோ நாளைக்கு தான் நீட்டிக்க போகுதுன்னு தெரியல.